தேர்தல் நெருங்கிட்டு வருது சார். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, என்ன முடிவு வச்சிருக்கீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் இன்னும் துவக்கவில்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகே எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு குறித்து முடிவெடுப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 பீகார் மாடல்ல ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பீகார் மாடல்னா வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பீகார்ல நிதிஷனுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான காரணம், அவர் துணிந்து மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற அந்த கொள்கையோடும், தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடும் தான் கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் அமைய வேண்டும்ங்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. இல்ல, அப்படி எடுக்கக்கூடாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இட் இஸ் அமைச்சரவையில் பங்கு. அதே போல மது அடிப்படையில் நீங்க ஆட்சிக்கு வரணும்னா ஏதாவது சரியான கொள்கை. பழைய இதெல்லாம் புருடாலாம் எடுபடாது. 1000 கொடுக்குற, 2000 கொடுக்குற, 3000 கொடுக்குற, பொங்கலுக்கு 5000 அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடியது மதுவால். எனவே பூரண மதுவிலக்கு நீ அமல்படுத்துறீங்களா இல்லையா, அந்த கொள்கையில தெளிவு வேணும். அது மிக முக்கியமானது. அடுத்தது கூட்டணி அமைச்சரவை உண்டா இல்லையா, இந்த 2 விஷயம் தான் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய சட்டமன்ற தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.